டாக்டர் எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எங்க தாரணி? என்னம்மா ஆச்சு தாரணி? ஐயோ நல்லா தானே வீட்ல இருந்து நல்ல மாதிரி போனேன். என்னம்மா ஆச்சு உனக்கு தாரணி? ஏதாவது பேசுறீ. என்னம்மா ஆச்சு உனக்கு தாரணி? என்னம்மா ஆச்சு உனக்கு? பேசுமா பேசுமா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துடலாம். வாமா டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர். நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. சார், நீங்க தான் அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸா? ஆமா சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. என்னது கேஸா? ஆமா சார். என்ன அநியாயம் சார் இது? சின்ன பொண்ணு சார் அவ. தயவு செஞ்சு இதை பெருசாக்கிடாதீங்க டாக்டர். என் பொண்ணோட நிலைமையை பாத்தீங்களா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் ஏமா அழறீங்க? அழாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யாரு? இவங்க தான் டாக்டர். அந்த பொண்ணை யாரோ கற்பழிச்சிருக்காங்க. இப்பதான் சென்னையில இருந்து போன் வந்தது. அந்த பொண்ணை உடனே சென்னைக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. சார் அழாதீங்க. நோ 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 சார். சார் இட்ஸ் a confidential thing. சென்னைக்கு போனா சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா உங்க பொண்ணை அனுப்பி வைங்க, ஓகேவா? நான் தான் இருக்கேன்ல சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். உங்ககிட்ட அதிகமா பழக கூடாது, உங்க வீட்டுக்கெல்லாம் தனியா போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யாரு? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க. ஆம்பளைங்க கிட்டே அப்படின்னா உங்ககிட்ட சொல்லவா வேணும்? நான் யாரு? ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு கேனு? இது பாருங்க, நீ என் கூட பேசாம கூட இருமா, பட் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன காயப்படுத்தாத. நீங்க பேசுறது நடக்கிறது எல்லாமே கேம் அதுதான் இருக்கு. தாரிணி, this is over limit மா. அப்புறம் இப்படி எல்லாம் பேசுறேன்னு அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்ணுங்க, எனக்கு என்ன பயமா? நானும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணீங்க, என்ன அங்க எங்க டச் பண்ணீங்கன்னு சொல்லுவேன். வித்யா, வித்யா, நீங்களா? நீங்க எப்படிங்க? இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ். வித்யா எங்க? வித்யாவும் நீயும் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவளை பத்தி என்கிட்ட கேக்குற? இல்ல, வித்யா எங்க சஸ்பென்ஸ் ஷீட் போட்டிருந்தா அத. நான் தான் சஸ்பென்ஸ் ஷீட். How is it? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உன் டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான். புரியலல்ல? ரொம்ப நாளா நான் அவனா இவனான்னு நீ டவுட்ல இருக்கேன்னு நேத்து நீ சொல்லும் போதுதான் எனக்கு தெரிய வந்தது. என்ன கொன்னுருவீங்களா? என்னோட தொழில் யாரையும் கொல்லாது, காப்பாத்ததான் செய்யும். அப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன ஆம்பளைன்னா யாருன்னு உனக்கு புரிய வைக்க போறேன். ப்ளீஸ் அங்கிள், நான் படிக்கிற பொண்ணு. Look into my eyes. 10 9 செல்வம், கரண்ட் ஷாக் கொடுக்கணும், ரெடி பண்ணு. ஹேண்ட் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க.
மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. எப்ப சார் எங்களை உள்ள விடுவீங்க? லைட்ஸ் ஆஃப். தீபிகா, தீபிகா. டாக்டர், இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? இப்ப இவங்க 3 பேருக்கும் ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வருது. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறாங்க. இவங்க செய்யறது தப்புன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆக்சிடென்டால வரலாம், இல்ல யாரையாவது திட்டம் போட்டு பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல கூட இது வரலாம். இது கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் மாதிரி மைண்ட் லாக் ஆயிடுச்சு. அப்படிலாம் இது சாத்தியமா சார்? ஸ்கூல்ல படிக்கிற ஒரு டல் ஸ்டூடெண்ட்டை இந்த ஹிப்னோ தெரப்பி மூலமா அவன் பாடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவன் மைண்ட்ல பதிவு பண்ணோம்னா அவனை ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா ஆக்க முடியும். நல்லவனை கெட்டவன் ஆக்க முடியும், கெட்டவனை நல்லவன் ஆக்க முடியும். அப்படின்னா ஹிப்னோ தெரப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? அது முடியாது. ஏன்னா அவங்க கான்ஷியஸ்ல இல்ல. இவங்க யாருன்னு இவங்களுக்கே தெரியாதப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை இவங்களுக்கு ஆரம்பிக்க முடியாது. டாக்டர் 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 ஏதாவது பேசுங்க டாக்டர். டாக்டர் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணாகாது. தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். வாய் திறந்து பேசுறாளா? தைரியமா இருங்கம்மா. மேடம் என்னாச்சு டாக்டர்? நீங்களே எப்படியாவது பேச வச்சிருங்க டாக்டர். டாக்டர் அவங்களை எப்படியாவது பேச வைக்க முடியுமா டாக்டர்? அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா அவங்க பேசுவாங்க. எப்படியா ட்ரை பண்ணுங்க சார். ஒரு ப்ராப்ளமும் இல்ல மேடம். என்ன அரவிந்த், 2 பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. யார் சார்? வேற யாரு? நீயும் டாக்டரும் தான் சார். ராதாகிருஷ்ணன் ஒரு சைக்காட்ரிஸ்ட், 70 வயசு. அவர் தான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கேன். தம்பி உன் R1ல நம்ம ஆட்டத்துக்கு உதவாது. அவரே கை கால் விழுந்து கடந்த 2 வருஷமா வாய் பேச முடியாம வீல் சேர்ல உட்காந்துருக்காரு. சார் அவரால் பேச முடியல என்ன சார், நம்மளால பேச முடியும் சார். அப்சர்வ் பண்ணிமா. Confident Madi. 10, 9, 8. No. மச்சான் அங்க பாருடா. பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட். ஏகப்பட்ட ஆர்டரா. கண்டிப்பா அவரால் முடியும்டா. ஆமா மச்சி. ஐயா, நீங்க சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க 2-3 பொண்ணுங்க நட் ரோட்ல ட்ரெஸ் அவுத்துட்டு நின்னதெல்லாம். ஸோ இதை பத்தி டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ல வந்து யாரோ அவங்கள மைண்ட் லாக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதை வந்து ஒரு பிரில்லியண்டான கிரிமினல் தான் இதை பண்ணியிருக்கான். இதை பத்தி பல பேர்கிட்ட விசாரிச்சோம், சரியான பதிலே கிடைக்கல. ஸோ உங்ககிட்ட வந்தா ஒரு நல்ல க்ளூ கிடைச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறோம். அதுக்கு கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் வேணும் ஐயா. This is public nuisance case. Why should we this? இது பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ். இது வரைக்கும் யாரும் இத பத்தி கவலைப்படல. நீங்க மீடியான்னு வேற சொல்றீங்க. உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேக்குறாரு. ஐயா, மீடியா இல்லாத உலகம் அச்சாணி இல்லாம சுத்துற சக்கரம் மாதிரி.
வண்டியோட சுமையை சக்கரம் தாங்கினாலும் அது கலராம பாத்துக்கிறதுக்கு அச்சாணி தேவை. இப்போ கூட உலகத்துல நிறைய தப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தப்பு பண்றவங்க பயப்படுறது ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்னு சட்டம், இன்னொன்னு மீடியா. ஆனா மீடியா கிட்ட மட்டும் தப்பிக்க முடியாது. இது மருத்துவத்துறைக்கு அப்பாற்பட்ட சூட்சும வித்தைன்னு தாத்தா சொல்றாரு. இது ஒரு சைக்காட்டிஸ்டால மட்டும்தான் முடியுமா? ஆனா எந்த ஒரு சைக்காட்டிஸ்டும் பொண்ணுங்களை ரேப் பண்ற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டாங்களாம். ஒருத்தர் இருக்காராம், அவரால் உங்களுக்கு உதவ முடியும்னு தாத்தா சொல்றாரு. அவரு டிஎன்சி காலேஜ்ல படிச்சவராம். பேரு பிரியதர்ஷன். ஆனா அவரு எங்க இருக்காருன்னு இப்ப தெரியல. அதனால காலேஜ்ல தாத்தாவுடைய பேரை சொன்னா உடனே டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஹலோ. மதி, உங்களுக்கு பிரியதர்ஷன் தெரியுமா? எந்த பிரியதர்ஷன்? டிஎன்சி காலேஜ் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காரு. நீங்களும் அந்த காலேஜ் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஓ, அந்த பிரியதர்ஷனா? ஆமா, ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு இப்ப தெரியாதே.